இருக்க பயமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெப்பியா நடிச்சிட்டு இருந்த ரூபா மஞ்சரி இந்த கேரக்டர் இவ்வளோ சீரியஸான கேரக்டரை ஏன் எடுத்தாங்க, அந்த டைரக்டருக்கு எப்படி இவங்களை நடிக்க வைக்கணும்னு தோணுச்சுன்றதை அந்த டைரக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த செய்தியை இப்போ பார்க்கலாம். இதோட இயக்குனர் சத்யன் சிவா இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட அடுத்த படம் சிவப்பு வரப்போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம், என் பேர் சத்ய சிவா. அந்த சிவப்பு படம் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்கள் பற்றின ஒரு படம். அதாவது இலங்கையில் பார்த்திங்கன்னா போரில் பாதிக்கப்பட்டு இப்போது நம்ம ஒரு கேம்பில் இருக்காங்க. கேம்பில் இருக்கிற நிறைய பேர் இங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி நாடுகளுக்கு தப்பிச்சு போகணுன்னு நினச்சி நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒரு வாழ்க்கையை தான் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான காஸ்டிங். நவீன் சந்திராவாக இருக்கட்டும், இவங்கள ரூபா மஞ்சரியாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் ரொம்ப பெப்பியாக நடித்தவங்க. அவங்கள இந்த மாதிரி ஒரு சீரியஸான கதாபாத்திரத்துக்கு எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? இல்லை, அந்த மாதிரி பெப்பியாக நடித்தவங்களே இந்த மாதிரி மாற்றி காட்டும்போது தான் ஒரு டைரக்டருக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி இன்னொன்று இந்த ரூபா மஞ்சரியை பார்க்கும்போது இலங்கை அந்த தமிழ் பொண்ணுக்கான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அப்புறம் நவீன் சந்திராவை பார்க்கும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பையனாக தெரிஞ்சாப்புல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்கன்றதுனால சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் ராஜ்கிரண் சார் ரொம்ப சீரியஸான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஆக்சுவலாக இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஹீரோயின் அந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் இந்த கதையை தூக்கி நிறுத்துகிற ஒரு பெரிய கேரக்டர்னு பார்த்திங்கன்னா ராஜ்கிரண் சார் தான். ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. இப்போ ராஜ்கிரண் சாரை பார்த்தாலே வந்துட்டு ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு ஆக்ரோஷமான அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டராக இந்த படத்தில் பண்ணியிருப்பார். ஓகே. அண்ட் கேமராமேன் பார்த்தீங்கன்னா மது அம்பத் சார், நேஷ்னல் அவார்ட் வின்னர். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சினிமாவோட ஒரு பெரிய ஜீனியஸ். நான் இப்போ தான் வந்துட்டு அடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவர் என் படம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதே முதல்ல ஒரு பெரிய ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு குழந்த மாதிரி. நம்ம அவரை வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் திங்க் பண்ணிவிட்டு நம்ம போயிருப்போம். பட் நம்ம சினிமாவை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். கழுகு ஒரு சீரியஸான மூவி, அதே மாதிரி சிவப்பும் சீரியஸாக. ஸோ இதுதான் உங்களோட ஜானர்னு சொல்லலாமா எப்படி? இல்லையே, அப்படி இல்லையே. நான் இப்போ சவாலே சமாளின்னு ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கேன். அதுவும் ஜூனில் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். ஸோ இப்போ கழுகுக்கும் சிவப்புக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. அதே மாதிரி சிவப்புக்கும் சவாலே சமாளிக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ அடுத்தடுத்து நான் வேறு மாதிரி ஜானரில் படம் பண்ணணும் தான் ஆசைப்பட்றேன். ஒரே மாதிரி போக மாட்டேன். ஓகே. இந்த டீசர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. ரொம்ப சீரியஸாக ரொம்ப எல்லாரையுமே எதிர்பார்க்க வச்ச படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கவிஞர் ஸ்னேகன் சார் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. சிவப்பு படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ வணக்கம் ஸ்னேகன் சார். இந்த படம் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்களோட கதையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வரிகள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படும். ஸோ இதுக்காக நீங்கள் எவ்வளோ மெனக்கெட்டுருக்கீங்க, என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க? இதில் மெனக்கெட்டது இல்லை. ஏன்னா காலகாலமாக ரத்தத்தில் ஊறி போனது நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய உறவுகள். கூப்பிட்ற தூரத்தில் இருக்கிற அந்த அழுக்குறல் கூட நம்மளால் ஏன்னு கேட்க முடியாமல் இருந்த ஒரு காலம். எங்கேயாவது பதிவு பண்ண முடியுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு டூயட்டில் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஒரு ஈழத்து பெண்ணும் தமிழகத்து பையனும் காதல் கொள்ளும் பொழுது ஈழத்திலிருந்து பேசினால் என்ன குரலில் பேசுவாளோ, தமிழகத்திலிருந்து பேசினால் என்ன குரலில் பேசுவானோ அந்த குரலில் இசைக்குரலாக மாற்றி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது ஈழத்துக்கும் தமிழகத்துக்கும் ஒரு இசைப்பாலமாக அமைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக ஈழத்தை பற்றி ஈர்ப்பு உள்ள எல்லா மனிதர்களையும் ஒரு கணம் சிந்திக்க வைக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டைரக்டர் பற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சார். இல்லை, பொதுவாக சத்யசிவா பற்றி நிறையா சொல்லணும். ஏன்னா கழுகு படத்தில் என்ன முதல் ஒரே ஒரு பாட்டு வேறு ஒரு கவிஞர் எழுதி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்தது. அப்போ தான் நாங்கள் அறிமுகமானோம். ஆனால் அந்த பாட்டுக்கு பிறகு அவருடைய இது 3வது படம். 3 படத்துலையுமே எல்லா பாடல்களுமே நான் தான் எழுதிட்டுருக்கேன். அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது. தொந்தரவு படுத்தாத ஒரு இயக்குனர், சொல்கிறதை ஏற்றுக்கக்கூடிய, மாற்றக்கூடிய ஒரு நல்ல இசை ஞானமுள்ள, கவிதை ஞானமுள்ள ஒரு நல்ல மனிதர். எனவே அந்தவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான்.